வீணா வந்து தினேஷ் கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வந்தா, என்ன வந்து நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா ஒரு மாரி ஏக்கமா ரெக்ஸ பார்த்து கேட்க, அதுக்கு வந்து ரெக்ஸ் வந்து குடுத்த ஒரு ஆன்சர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ மோனிஷாக்கும் ரெக்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ற ஒரு டாஸ்க்லயும் சரி, ரெக்ஸ் வந்து சும்மா கிட்ட தான் வந்து அவர் ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்தார். டக்குன்னு வந்து அவங்க ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மோனிஷாவும் வந்து ரெக்ஸை உட்கார வச்சுட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் கேட்டுகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டேட்டில் இவங்க 2 பேரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மோனிஷா வந்து செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் மோனிஷா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எப்பயுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி போன டேட்ஸில் வந்து என் பார்ட்னர் கூட வந்து நிறைய அந்த கெமிஸ்ட்ரி வந்து மிஸ் ஆகும். ஆனால் உங்கள் கூட அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லாயிருக்கு. அந்த வைப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரெக்ஸ் வந்து நீங்கள் யாரும் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மோனிஷா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீ சண்டை போடுற மாதிரியான ஒரு ஆளாக வந்து இருந்தது. ஆனால் உன் ஹை வந்து ஒரு நல்ல பவராக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உனக்கு வந்து இப்போ வீணாவை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக மோனிஷா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீணா வந்து பிடிக்கும், ஒரு நல்ல பொண்ணு, ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு. பட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. உடனே மோனிஷா வந்து கேட்குறாங்க, சரி இப்போ தினேஷ்க்கும் வீணாக்கும் வந்து ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்கும்போது, நோ அந்த மாதிரிலாம் வந்து நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய பெஸ்ட் டைம் எல்லாத்தையும் வந்து நான் மோனிஷாக்காக வந்து கொடுக்கணும், நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பேசுவாங்கள்ல, அதில் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து உண்மையிலே ஒரு டைமண்ட் அவங்க மோனிஷா. ஸோ அவங்கள பர்சனாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இப்போவே லவ்னு சொல்ல மாட்டேன். பட் பார்க்கலாம் போக போக டேஸில், அப்கமிங் டேஸில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்ஸ் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. பட் ஓவராலாக அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு பேராக வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. இப்படி தான் வந்து வெக்கேக்கும் ஃபீல் ஆச்சு. இப்படி தான் வந்து அபித் மோனிஷா பழகும் போதும் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ரெக்ஸ் அண்ட் மோனிஷா பழகும் போது இப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் அது அப்படியே கண்டினியூ ஆகுதா, திரும்பவும் உடையுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.